நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, மாதம் உங்களை சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதுவும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிறீங்க. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் என்னை ஒரு உயர்த்தி காட்டினதில் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஐப்பசி மாத பலன்கள் 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டால், முதன்மை கிரகமான நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழையிறாரோ அந்த ராசி தமிழ் மாதமாக கருதப்படும். அப்போ இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கரெக்டாக துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ அவர் துலாம் ராசிக்குள்ளே நுழையும் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, மற்ற கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15/11/2025 வரையும் அவர் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருப்பார். 16ஆம் தேதிக்கு மேலே தான் அவர் விருச்சிக ராசிக்குள்ளே போவார். அதே போல் இந்த மாதத்தின் ஐப்பசி மாத துவக்கத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களுமே துலாம் ராசிக்குள்ளே இருப்பாங்க. நம்முடைய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27ஆம் தேதிக்கு மேலே, கரெக்டாக ஆங்கில மாதம் 27/10/2025க்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக நம்மளுடைய விருச்சிக ராசிக்குள்ளே போயிடுவார். அதே போல் புதன் பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 24ஆம் தேதிக்கு மேலேயே அவர் விருச்சிக ராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய ராகு பகவான் ஆல்ரெடி கும்பராசிக்குள்ளே இருக்கார். சனி பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய மீன ராசிக்குள்ளே வக்ர நிலையில் உட்கார்ந்துருக்கிறார். நம்முடைய குரு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி மிதுன ராசிக்குள்ளே இருப்பார். 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஐப்பசி 2ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதத்துக்கு 18ஆம் தேதி, ஓகேவா, 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் வக்ர நிலை இல்லாமல் அதிசாரமாக சொல்கிறார். எப்போவுமே பார்த்திங்கன்னா வக்ரங்கிறது பின்னாடி போகிறது, அதிசாரங்கிறது முன்னோக்கி செல்வது. அப்போ நம்ம இதை நம்ம என்ன சொல்லணும்னா முன்னோக்கி நகர்தல் அப்படின்னு சொல்லணும். அப்போ நம்மளுடைய குரு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதிசாரமாக கடகராசிக்குள்ளே 18ஆம் தேதி 18/10/2025 உள்ள நுழைவார் என்று பார்க்குறோம். இங்கே கடகராசிக்குள்ளே, அங்கே கடகராசியில் குரு பகவான் பார்த்திங்கன்னா உச்சமடைகிறார், ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருப்பார். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஐப்பசி மாதம் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்குள்ளே இருப்பார். திரும்ப அவர் என்ன பண்ணுவார்னா கன்னி ராசிலேருந்து கடந்து கிட்டத்தட்ட ஆங்கில மாத தேதி கணக்கு வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கன்னி ராசிக்குள்ளேருந்து அவர் துலாம் ராசிக்குள்ளே சுக்கிரனும் சூரியனும் இணைந்து பயணிப்பாங்க. அந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா சூரியன் ஆல்ரெடி நீசமாக இருந்தவர் சுக்கிரன் உள்ளே வந்தோடனே நீசபங்க ராஜயோகம் பெறுவார் அப்படிங்கிறது அர்த்தம். கிட்டத்தட்ட சூரியன் அப்படின்னா ஒரு 15 நாட்கள் நீசமாக இருப்பார். 15 நாளுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு, நீசபங்க ராஜயோகம் அடையக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் அமர்ந்திருக்கிறது. ஸோ இந்த கிரக நிலைகளை வைத்து உங்களுக்கு இந்த மாத பலன்களை கொடுக்குறோம். ஸோ இந்த பலன்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை மிக தெளிவாக துல்லியமாக நான் கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் கணித்து குறிப்பிட்டிருக்கேன். மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் ஏற்றங்களும் மாற்றங்களும் விடாமுயற்சிக்கும் அற்புதமான மாதங்க. ரொம்ப சோர்ந்து என்ன பண்ணே தெரியல, எப்படி சமாளிக்கனே தெரியல, எங்கேருந்து எவன் எதிர்வினை ஆற்றான், எப்படி நம்மளை லாக் பண்ணுறான், என்ன பண்ணே தெரியலங்கிற குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கோச்சார கிரகங்கள் இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதியும் ராசிக்குள்ளே வந்துடுறாரு. ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதியும் ராசிக்குள்ளே செயல்பட போகிறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய அமைப்பில் குரு பகவானுடைய ஒரு அற்புதமான ஒரு பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றங்கள் கிடைக்க போகுது. உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள், இவ்வளவு நாள் பட்ட துன்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு
சிறப்பான விஷயங்க. ரொம்ப ரொம்ப நான் சொல்கிறேன்னா அடிமேல அடி. எவ்வளோ தூரம் ஒரு மனிதனால் சமாளிக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் சமாளிச்சிட்டிங்க. அது நம்மளுடைய விருச்சிகராசி பெண்கள்லாம் பட்ட கஷ்டங்கள் அவ்வளோ தூரம் சொல்ல முடியாத அளவு கஷ்டத்தை சந்திச்சிட்டிங்க. கண்ணீர் விட்டு தினமும் நீங்கள் ஒரு மனசுக்குள்ளே அழுகக்கூடிய சூழ்நிலைகள். கண்ணாடியை பார்த்தா உங்களோட லைஃப்பில் நீங்கள் பட்ட இன்னல்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, ரன்னிங்கில் ஓடுது. அந்தளவுக்கு நீங்கள் கஷ்டத்தை சந்திச்சிட்டிங்க. அப்போ அந்த கஷ்டத்துக்கு அந்த ஒரு போராட்டம், ஒரு மன அழுத்தம், ஒரு மனசுக்குள்ள ரிலாக்ஸேஷனே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையை மாற்றி கோச்சார கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையை கொடுக்கின்றன. உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தடையாக இருந்த நிலை மாறி தடைகள் எல்லாம் தகர்த்தெறிய போகுது. மனசு விட்டு வெளியே பேசுவீங்க. ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேச முடியாமல் தவிக்கிறதுல ஃபஸ்ட்டு இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க. எதையுமே உங்களால் வெளிப்படையாக பேச முடியல. மனசுக்குள்ளே அவ்வளோ அழுத்தம், அவ்வளோ போராட்டத்தை வச்சுக்கிட்டு வெளியே வேறு வழி இல்லாமல் காலையில் எந்திக்கிறேன், வேலைக்கு போகிறேன், சாப்பிட்றேன், தூங்குகிறேன், வீட்டில் கணவர்கிட்ட பேச முடியல அல்லது மனைவிட்ட பேச முடியல. அதே போல் வேலை பார்க்குற இடத்துல ஒரு உண்மைத்தன்மையை உணரவே முடியலை. ஃபுல்லாக சுற்றி இருக்க பாதி அன்பானவர்கள் என்று சொல்லுகின்ற போலியானவர்களே இருக்கிறார்கள். இதுதான் ரியல். உங்களுக்கு அன்பானவர்கள் அப்படின்னு லிஸ்ட் எழுதுனா நீங்கள் 50 பேர் எழுதினாலும் அந்த 50 பேரில் நீங்கள் 5 பேரை தேர்ந்தெடுக்கிறது பெரிய அதிசயம். இவங்களாம் என்கிட்ட அன்பாக இருக்காங்க, இவங்களாம் என்கிட்ட அன்பாக இருக்காங்க, நீங்கள் லிஸ்ட் எழுதிக்கிட்டே வரலாம். அந்த லிஸ்ட்டில் ப்ரொஃபைட்டாக நேர்மையாக உண்மையான அன்பு வச்சவங்க அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 5 பேரை சொல்லிட்டீங்கன்னா அதிசயம். இதுதான் ரியல். அப்போ இந்த ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு 2.5 வருஷமாக நீங்கள் படுற போராட்டத்துக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அப்படியே அப்பாடி இந்த ஐப்பசி மாதம் முதல் நல்லா இருக்கேன்ப்பா, கொஞ்சம் பரவாயில்ல, என்னோடய லைஃப் ஒரு சந்தோஷத்தை எதிர்நோக்கி காத்திருக்குங்கிறத உணர்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலை உண்டு. நான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். விருச்சிக ராசிக்கு மனமும் சரி, மனம் ஒரு நிலையில் இல்லவே இல்லை. அதான் சொல்கிறேன்னா ஒரு பயணம் செய்வதே கடினமாக இருக்குது. இந்த உலகத்தில் பூமியில் பயணம் செய்வதே கடினமாக இருக்குன்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. அது விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ 90 நாட்களாக நீங்கள் படுற போராட்டம் ரொம்ப ரொம்ப, நான் போன வீடியோலையும் அதான் சொன்னேன் 60 நாளுக்குன்னு, இப்போ 90 நாள், அவ்வளோதான் வித்தியாசம். நிறைய பிரச்சனை 80 நாள் இந்த 90 நாளில் நீங்கள் நிறையா பிரச்சனையை எதிர்கொள்கிறீங்க. ஸோ அதற்கான செயல்பாடில் நிறைய மாற்றத்தை இனிமேல் உணர போகிறீங்க. சனி பகவானுடைய வக்கர நிலை, மற்ற கிரகங்களுடைய தாக்கம், இதிலேருந்து நீங்கள் தப்பிக்க போகிறீங்க. புதுசாக தொழில் தொடங்குவதாக இருந்தால், சொந்த தொழில் புதுசாக தொடங்குறீங்க அப்படின்னா, இப்பயும் சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொடங்க வேண்டாம். சொந்தமாக பண்ணுறீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிக்கிருக்கீங்கன்னா பார்ட்னர்ஷிப் விஷயங்களில் கரெக்டான ஃபாலோஅப் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கம்பெனிக்கு போங்க, உங்களுடைய தொழில் செய்கிற இடங்களுக்கு போங்க, செக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உட்காந்து பொறுமையாக பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்குரிய விஷயத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், உணர்வுபூர்வமாக உணர முடியும். சரி, இப்போ இவ்வளோ தாக்கங்கள் இருக்குன்னு நீங்கள் சூரியன் வேறு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, அவர் நீஷ பங்கம் மாறாரு, அப்புறம் நீஷ பங்கம் ராஜயோகம் மாறாரு. அப்போ என்ன விஷயங்களில் நாங்கள் உதவி செஞ்சால் எங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும்னு நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லணும். நம்முடைய வாகன ஓட்டக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு, அதாவது ஆட்டோ ஓட்டுற சகோதரர்களுக்கு அல்லது பஸ் ஓட்டுற சகோதரர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு நன்றி கடனை செலுத்துங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யுங்க. இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஆடைகள் எடுத்து கொடுங்க. அவர்களுக்கு வந்தீங்கன்னா யூனிஃபார்ம் எடுத்து கொடுங்க. ஆட்டோ ஓட்டுற நண்பர்களுக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு, ரொம்ப லெவலில் இருக்கவங்க வாங்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களே பல பேருக்கு உதவி செய்கிறவங்க. அப்போ கஷ்டப்படுறாங்க, அவங்க குடும்பத்தில் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உதவி செய்யலாம். அதே போல் நம்ம தள்ளுவண்டி தள்ளிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, வயதான முதியவங்க நிறைய பேர் தள்ளிட்டு போகிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. வேர்வை சிந்தி உழைக்கிற எந்த ஒரு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும்
நீங்கள் உதவி செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலை உறுதியாக சந்திப்பீங்க.